என் பெயர் கவிதா. வயது 61. அம்மா, நேற்று உடம்பு பூரா நோவுதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்களே, முடக்கத்தான் கீரை கொண்டு வந்திருக்கேன். அரிசி உளுந்து ஊற போட்டு இதையும் சேர்த்து அரைச்சு நாளைக்கு தோசை சுட்டு சாப்பிடுங்க. லேசாக கசப்பா பச்சை கலரில் தான் இருக்கும். ஆனால் அப்புறம் பாருங்க, உடம்பு வலி வாயு கோளாறுன்னு எல்லாமே ஓடி போயிடும் என கீரை கூடையை இறக்கினாள் பாக்கியம். முடக்கத்தான் கீரைக்கட்டை பிரித்து உட்கார்ந்து இளம் கீரையாக சாவகாசமாக ஆய்ந்து போட ஆரம்பித்தாள். அவள் தோளில் சாய்ந்து நின்ற அவளது கடைக்குட்டி வனிதா முப்பட்டையான முடக்கத்தான் காயை நெற்றியில் பட்டென அடித்து வெடிக்க வைத்து அனைவரையும் சிரிக்க வைத்தது. இப்படித்தான் அறிமுகமானாள் பாக்கியா. மற்றொரு நாள் சின்ன சின்ன இலைகளுடன் ஒரு கிளையை ஒடித்து கொண்டு வந்தாள். ஐயா, மூட்டு வலியில கஷ்டப்படுறான்னு சொல்லுவீங்களே, தேடி பிடிச்சு வாத நாராயணன் கீரையை கொண்டு வந்திருக்கிறேன். இலையை உருவி தாரேன். வதக்கி காஞ்ச மிளகாய் உளுந்து பெருவெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சு கொடுங்க. மருந்து மாத்திரை எதுவுமே வேண்டாம். மூட்டு வலிக்கு சூப்பராக கேட்கும். இப்படியாகத்தான் பாக்கியம் என்னுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தாள். என் பிள்ளைகள் வெளிநாடுகளில் செட்டிலாகி விடவே ஓய்வு பெற்ற என் கணவருடன் எப்பேதோ வாங்கி போட்டிருந்த ஒதுக்குப்புறமான 3/4 கிரவுண்ட் நிலத்தில் வீடு கட்டி கொண்டு புதிதாக குடிவந்தோம். அப்பொழுதுதான் வீடுகள் வரத் தொடங்கியிருந்தனர். கடைகண்ணிக்கு செல்லணும் என்றால் கொஞ்ச தூரம் போக வேண்டும். எனக்கு நீரிழிவு நோய் ஆரம்பம் என்பதால் டாக்டர் தினம் ஒரு வகை கீரையை சாப்பிட சொல்லி அறிவுறுத்தினார்கள். வாசலில் எப்போது கீரை வரும், காய் வரும், பழம் வரும் என தினம் பழி கிடந்துதான் வாங்க வேண்டும். தவற விட்டுவிட்டால் கடைக்கு நடந்து போக வேண்டும். தினமும் நான் வாசலில் காத்து கிடப்பதை பார்த்த கீரைக்கார பெண்மணி பாக்கியம், எதுக்குமா இப்படி மணிக்கணக்கிலே காத்து கிடக்கிறீங்க? தினம் தவறாம நானே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேனே என வந்து ஒட்டி கொண்டாள். அதுபோலவே தினம் ஒரு வகை கீரையாக பார்த்து எடுத்து வந்து கொடுப்பதோடு நிறுத்தாமல் அதை சுத்தம் செய்து நறுக்கி கொடுத்து விட்டு போகும் அளவுக்கு நெருங்கி பழகிவிட்டாள். அவளை பற்றி விவரங்களையும் பேச்சோடு பேச்சாக வெளியிட்டாள். புருஷன் இறந்து 2 வருடமாகிறதாம். 2 பிள்ளைகள், 2 பெண் என மொத்தம் 4 பிள்ளைகள். தினம் 3 வேளையும் 5 ஜீவன்கள் அரை வயிறாவது சாப்பிட வேண்டுமே. காலையில் கீரை காய்கறி வியாபாரம், மதியம் பூக்கடைகளுக்கு பூ கட்டி கொடுக்கிறாள். மாலை அம்மன் கோயில் வாசலில் கற்பூரம் நெய் விளக்கு ஏற்றி விற்கிறாள். இவ்வளவு பாடுபட்டும் பிள்ளைகளுக்கு வயிறார சாப்பாடு போட முடியவில்லையே என புலம்புவாள். எனக்கும் என் கணவருக்கும் பரிதாபமாக இருக்கும். எப்படி இவ்வளவு நிலையை சமாளிக்கிறாள்? இத்தனை கஷ்டத்திலும் 4 குழந்தைகள் தேவையா? 2டன் நிறுத்தி கொண்டிருக்கலாமே என என் வாய் கேட்க தோன்றும். நமக்கேன் வன்பு என்று வாயை மூடிக்கொள்வேன். ஒரு நாள் வரும்போதே பாக்கியம் சோர்வாக வந்து உட்கார்ந்தாள். நைட்டு பூரா தூக்கமில்ல, தலையெல்லாம் ரொம்ப நோவுதம்மா என்றால் முனங்களாகவே. மாத்திரை போடுறது தானே, இரு சூடா காஃபி தரேன். அவள் கூச்சத்துடன் மறுப்பதை காதில் வாங்காமல் காப்பி கலந்து எடுத்து வந்தேன். பாக்கியம் மாத்திரையை போட்டுக்கொண்டு காப்பியை குடித்தாள். டம்ளரை கழுவுவதற்காக போனவள் கிச்சன் சிங்கை எட்டி பார்த்தாள். அம்மா, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலைனா தினமும் இதே நேரம் வந்து உங்களுடன் பாத்திரம் எல்லாம் விளக்கி கொடுத்து துணியெல்லாம் துவைத்து போட்டு விட்டு போகட்டுமா? எனக்கும் அது சரியென்றே பட்டது. அவள் வறுமையை குறைக்க என்னாலான சிறிய உதவி. கணவரை பார்த்தேன். அவரும் தலையசைத்து சம்மதித்தார். அதுபோல தினமும் வீட்டுக்கு வரத் தொடங்கினாள். வந்ததும் கீரைகள் காய்கறிகளை சுத்தம் செய்து நறுக்கி கொடுப்பாள். பாத்திரம் கழுவி துணி துவைத்த காய போட்டுவிட்டு நான் கொடுக்கும் காஃபியை குடித்துவிட்டு போவாள். அதோடு நில்லாமல் வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை என வீட்டை துடைத்து கொடுப்பாள். வாரம் ஒரு தடவை ஒட்டடை அடிப்பாள். லீவு நாட்களில் அவன் பிள்ளைகள் எல்லாம் அவளோடு வருவார்கள். வீடே நிரம்பி கலகலவென இருக்கும். பிள்ளைகளின் சத்தம் அங்குமிங்கும் ஓடி விளையாடி அமர்க்களம் செய்யாமல் அமைதியாக ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருப்பார்கள். என் கணவர் பிஸ்கட் பாக்கெட்டை நீட்டியபடியே, பெயர் என்ன, என்ன படிக்கிறீங்க என அன்புடன் விசாரித்தார். பெரிய பையன் மரியாதையுடன் கை கட்டி எழுந்து நின்றபடியே, என் பேரு கண்ணன், நான் 6வது படிக்கிறேன். இவள் என் தங்கை பூங்கொடி, 4வது படிக்கிறா. இவன் தம்பி ஏழுமலை, 2வது. இது குட்டி தங்கச்சி வனிதா என்னும், இன்னும் இவளை ஸ்கூல் சேர்க்கவில்லை என பணிவுடன் பதில் சொன்னான். முதல் நாள் அவர்கள் வந்தபொழுது மிகுந்திருந்த டிஃபனை கொடுத்தனால்
பிறகு அவர்களுக்கென்றே அதிகமாக சமைக்க தொடங்கி தயாரிக்க விட்டேன். மாவு அரைக்க சோப்பு, கடுகு, டீத்தூள் என ஏதேனும் ஒரு பொருள் அவசர தேவைக்கு சைக்கிளில் போய் வாங்கி வர கண்ணன் உதவியாகவே இருந்தான். இப்படியாகவே பாக்கியமும் அவள் பிள்ளைகளும் எங்களில் ஒருத்தராக ஆகிவிட்டார்கள். ஒரு நாள் சமையலறை சிங்கில் தண்ணீர் கசிகின்றதென்று பிளம்பரை அழைத்து வந்தார் என் கணவர். அண்ணா, நல்லா இருக்கீங்களா என விசாரித்தாள். பிளம்பர் திரும்பினாள். அட பாக்கியம்மா, இங்கேயா வேலை செய்கிறா? உன்னோட கீரை வியாபாரம் என்னாச்சு என நலம் விசாரித்தார். அதுவும் ஒரு பக்கம் இருக்குதண்ணா, வருமானம் பத்தலையே, என்னதான் பண்ணுறது? அதனால தான் இந்த அம்மா வீட்டில் வீட்டு வேலைக்கு சேர்ந்து வீட்டு வேலை செய்கிறேன் என்றாள் பாக்கியம். பின் மாடியேறி துணி துவைக்க போனாள். பிளம்பர் அனுதாபத்துடன் சூழ் கொட்டினார். ஆமாங்க, பாக்கியம் எங்கள் ஊர் பொண்ணுதாங்க. எனக்கு தங்கச்சி முறையும் கூட வேணும். நல்லா தான் கட்டி கொடுத்தாங்க. அதோட தலையெழுத்து பாருங்க. அவள் புருஷங்காரன் சரியில்லை, குடிகாரன், இன்னொரு பெண்ணோட பழக்கம் வேறு. தினமும் இதுக்கு அடி உதைதான். அப்புறம் ஒரு நாள் பாக்கியத்தை விட்டுவிட்டு அந்த பொம்பளை கூடவே போயிட்டான். கட்டட வேலை செய்கிறவன், அந்த பொம்பளைக்கும் அதே வேலைதான். ஒரு நாள் புது கட்டடத்தோட உத்தரம் இடிஞ்சு விழுந்து இவங்க 2 பேருமே நசுங்கி செத்து போயிட்டாங்க. பாவங்க பாக்கியம். புருஷன்னு ஒருத்தன் உயிரோடவாவது இருந்தான், இப்போ அதுவும் போயிடுச்சு என சலிப்புடன் கூறவும் பாக்கியத்தின் மேல் இன்னும் பாசம் அதிகமாகிவிட்டது. 6 மாதம் சென்றிருக்கும். ஒரு நாள் வேலை முடித்து வீட்டுக்கு கிளம்பிய பாக்கியம் தயங்கி நின்றாள். என்ன பாக்கியம் என கேட்டேன். ஒரு 500 ரூபாய் முன்பணமாக தரீங்களா? சம்பளத்தில் கழிச்சுக்கோங்க. அதோட வர புதன்கிழமை வேலைக்கு வரமாட்டேன் அம்மா, சேர்த்து செஞ்சுடுங்க. மறுச்ச நாள் வந்து நான் மிகுந்திருந்த வேலையெல்லாம் செய்து கொடுத்துடுவேன். என்ன விசேஷம் அன்னைக்கு? அது எங்கள் வீட்டுக்காரருக்கு திதி கொடுக்கணும். புடவை, வேட்டி, இனிப்பு, பழமெல்லாம் வச்சு படைக்கணும். சட்டென கோபம் வந்து விட்டது எனக்கு. உன்னை அம்போன்னு விட்டுட்டு இன்னொருத்தி பின்னால் ஓடின உன் புருஷனுக்கு நீ திதி கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமா? என்னம்மா செய்யறது? தாலியை கட்டிட்டாரு, பிள்ளைகளையும் கொடுத்துட்டாரு, செஞ்சுதானே ஆகணும். எப்படியோ போ, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது பாக்கியம். அது சரி, உன் புருஷனுக்கு திதினா வேட்டி மட்டும் தானே வாங்கணும், நீ எதுக்கு புடவை வாங்கிற? பாக்கியம் தலை குனிந்து கொண்டாள். அது அந்த பொம்பளையும் அன்னைக்கே தானே செத்துச்சு, அதுக்காகத்தான். எனக்கு கோபத்தில் முகமே சிவந்து போய்விட்டது. பைத்தியமா நீ? அவ எக்கேடு கட்டிட்டு போறா, உனக்கென்ன? உன் புருஷனுக்கு செய்யறதே அதிகம்னு நான் சொல்கிறேன். நீ அந்த கேடு கட்டவளுக்கும் சேர்த்து திதி கொடுக்கணும்னு சொல்றியா? அறிவிருக்கா உனக்கு என பாக்கியத்திடம் திட்டினேன். அதற்கு பாக்கியம் பதில் முணங்கினாள். அதோட பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான். அது சரி, நீ உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோ, நான் வேண்டாம்னு சொல்லலை. அந்த பொம்பளையோட பிள்ளைகள் எங்கே கிடந்து சீரழிஞ்ச உனக்கென படபடப்புடன் கேட்டுவிட்டேன். பாக்கியம் அவசரமாக தடுத்தாள். அவளோட பிள்ளைங்க எங்கேயோ இல்லைம்மா, என்கிட்ட தான் இருக்கு. கண்ணனும் பூங்கொடியும் தான் நான் பெத்த பிள்ளைங்க. ஏழுமலையும் வனிதாவும் அவளுக்கு பிறந்ததுங்க. எனக்கு குப்பென வியத்தது. புருஷன் இறந்துட்டார்னு தெரிஞ்சதும் நான் பதறி ஓடினேன். கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். பின்னர் மனசை தேத்திக்கிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்ய தொடங்கினேன். அதன் பிறகுதான் தெரிந்தது, அந்த பெண்ணுக்கு யாரும் வரவில்லை. அந்த பொண்ணோட உடம்ப உறவுக்காரங்கன்னு சொல்லி 2 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த பொம்பளை உடம்பு மட்டுமே எறும்பு தின்னு அரைச்சு கிடந்தது. யாருமே அக்கறை காட்டலை. ஏழுமலையோ திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்னான். வனிதா எதுவுமே புரியாமல் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு மனசு புழிஞ்சு எடுத்த மாதிரி ஆகிடுச்சு. நான் அவர்களை அப்படியே விட்டுட்டு வந்திருந்தா 2ம் தெருவா பிச்சை தான் எடுத்திருக்கணும். இல்லாட்டி கெட்டவங்க யார் கையிலையாவது கிடச்சி சீரழிச்சிடுவாங்க. என் மனசோ கேட்கல. பெத்தவங்க பண்ணின தப்புக்கு இந்த 2 பிள்ளைங்க என்ன பண்ணும்? அதுகளும் என் புருஷனோட ரத்தம் தானே. தப்பு செய்தது அவர்களுடைய அம்மா, அவங்க இல்லையே. அதனால தான் என் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். நான் குடிக்கிற கஞ்சியா அதுங்களுக்கு மூத்துறேன். திருப்தியா இருக்குது அம்மா எனக்கு என்றால் வாயடைத்து நின்றேன் நான். அதுவரை ஒதுங்கி நின்ற கணவர் என் முன்னால் வந்தார். பாக்கியம், உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலைம்மா. உன் பிள்ளைங்க படிப்புக்கு நான் பொறுப்பு. எனக்கு தெரிஞ்ச ட்ரஸ்ட் இருக்கு, அவங்க கிட்ட சொல்கிறேன். முழு பொறுப்பையும் அவங்களே ஏற்றுக்குவாங்க. இந்த 1000 ரூபாய் இருக்கு, இதை வச்சு நீ திதி செலவு செய்.
திருப்பியெல்லாம் கொடுக்க வேண்டாம், என் அன்பளிப்பா வச்சுக்கோ என்றார் தழுதழுத்த குரலில். பாக்கியம் கண்களை துடைத்து கொண்டார். இல்லைங்க ஐயா, இந்த திதி காசு என்னோட செலவாகவே இருக்கட்டும். இந்த 1000 ரூபாயை என்னோட கடனில் ஏற்றிக்கோங்க. பசங்க படிப்பு செலவை ஏற்றுக்கிறதா சொல்கிறீங்க, அதுக்கு மிகுந்த சந்தோஷம்ங்க. என் புருஷனோட திதி செலவுக்கு செய்த பணத்தை நான் கடனாக அடைச்சிட்றேன். அப்போ தான் என்னோட மனசுக்கு சமாதானமாக இருக்கும். வரேங்க ஐயா, வரேங்க அம்மா. கூடையை தூக்கி கொண்டு நடந்து செல்லும் அந்த பாக்கியத்தை பார்த்தபடியே நாங்கள் மெய் சிலிர்த்து நின்றோம். எங்கள் கண்கள் பனித்தன. காரணம், அவள் ஏழையாக இருந்தாலும் அவளுடைய மனது யாருக்கு வரும்? என்னதான் தாம் புருஷன் தனக்கு துரோகம் செய்திருந்தாலும் அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் அனாதையாக ரோட்டில் நிற்கக்கூடாது என பாக்கியம் எடுத்த முடிவு என்னை பொறுத்தவரை சரியே. ஆம் நண்பர்களே, பாக்கியத்தின் கணவரை போல் உலகில் எத்தனை கணவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? கணவர்கள் மட்டுமல்ல, மனைவிமார்கள் கூட தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தான் சந்தோஷத்திற்காக குழந்தைகளின் வாழ்க்கையை பலியாடாக ஆக்கி நிறைய பேர் இருக்கிறார்கள். முறைகேடாக நடந்து கொண்ட குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டு அக்குழந்தைகளை தண்டனை அனுபவிக்க வைப்பது மரணத்தின் வலியை விட கொடுமையானதாகும். எத்தனையோ குழந்தைகள் இன்றும் ரோட்டோரத்திலும் சாக்கடையிலும் குப்பை தொட்டியிலும் வீசி செல்கிறார்கள். பாவம், அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்களின் வாழ்க்கை நாளை என்னவாகும் என்பதை அவர்கள் ஒரு செகண்ட் கூட யோசித்து பார்ப்பதில்லை. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம். பாக்கியத்தை போல் நாம் சேவை செய்ய முடியாவிட்டாலும் சிறிதளவு தவறுகளை நாம் நினைத்தால் தடுக்கலாம். நன்றி.